நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் நாகபூஷணி. சுவாத்திய மாற்றங்களை எதிர்கொள்ளும் நடைமுறையில் பிராந்திய தலைமைத்துவத்தை ஏற்க இலங்கை தயார் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசின் அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்தும் பிரதான பொறுப்பு மாவட்ட செயலாளர்களை சார்ந்ததென பிரதமர் சுட்டிக்காட்டல். பாதிக்கப்பட்ட மற்றும் நிலைமாற்ற குழுக்களுக்கு நிவாரணம் வழங்க அஸ்வசும வேலைத்திட்டத்தின் கீழ் 11 மில்லியனுக்கும் மேலான தொகை ஒதுக்கீடு. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் எதிர்வரும் 2, 3 திகதிகளில். அடுத்த மாதம் 1 திகதி தொடக்கம் தனியார் பஸ் கட்டணங்கள் 5% குறைகின்றன. ஈரானிய ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு இன்று. சுவாத்திய மாற்றங்களை சமாளிக்கும் நடைமுறையில் பிராந்திய தலைமைத்துவத்தை பொறுப்பேற்க இலங்கை தயாராக இருக்கிறது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை சார்ந்து இலங்கை சர்வதேச மட்டத்தில் பரந்த வேலைத்திட்டத்தை நிறைவேற்றி வருவதாக ஜனாதிபதி கூறினார். இன்று கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற சுற்றாடல் விருது வழங்கும் விழாவில் அவர் உரையாற்றினார். சுவாத்திய மாற்றங்களை எதிர்கொள்ள பொருளாதார திராணியற்ற ஆபிரிக்க நாடுகளின் படுகடன்களை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும். இதற்காக குரல் கொடுப்பது இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கைகளில் ஒன்றாகும். ஆனால் இலங்கை அத்தகைய நிவாரணத்தை எதிர்பார்க்கவில்லை. கடன்களை நிர்வகித்து முன்னேறிச் செல்லும் ஆற்றலும் அறிவும் இலங்கைக்கு உண்டென ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். சுற்றாடல் பாதுகாப்புக்காக அளப்பரிய சேவைகளை நிறைவேற்றிய தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை பாராட்டி கௌரவிப்பதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஜனாதிபதி சுற்றாடல் விருது விழாவை நடத்துகிறது. இம்முறை 124 பேருக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலைத்திட்டத்தை துரிதப்படுத்தும் பொறுப்பு மாவட்ட செயலாளர்களை சார்ந்ததென பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடு பூராகவும் அமுலாகும் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிகழ்ச்சி திட்டங்கள், விசேட செயல் திட்டங்கள், உரிமைய வேலை திட்டம், மலேக தசாப்த திட்டம் ஆகியவற்றின் முன்னேற்ற பரிசீலனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றினார். இந்த கூட்டம் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் இடம்பெற்றது. பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட வேலை திட்டங்களின் கீழ் 33,000க்கும் மேற்பட்ட கருத்திட்டங்கள் உள்ளடங்குகின்றன. இந்த திட்டங்களுக்காக 11,000 மில்லியன் ரூபாவுக்கும் மேலான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அஸ்வசும நலன்புரி வேலை திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குழுக்களையும் நிலைமாற்ற குழுக்களையும் சேர்ந்த பயனாளிகளுக்கு விசேட கொடுப்பனவுகளை வழங்க 11.6 பில்லியன் ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளது. நலன்புரி அனுகூல சபையின் மூலம் சுமார் 6,23,000 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இந்த வேலைத்திட்டத்தின் முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட குழுக்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 2023 ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கம் 2024 ஆண்டு மார்ச் மாதம் வரை 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஓரளவு வசதியுள்ள குழுக்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை மாதாந்தம் 2,500 ரூபாய் செலுத்தப்பட்டது. சமகால பொருளாதார நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த 2 குழுக்களுக்கும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை விசேட கொடுப்பனவுகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நலன்புரி அனுகூல சபைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இதன் பிரகாரம் ஜூலை மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை இரு குழுக்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என சபையின் தலைவர் ஜயந்த விஜயரட்ன தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஈவி மோட்டார் ஷோ 2024 என்ற பெயரிலான இலத்திரனியல் மோட்டார் வாகன கண்காட்சி கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் சிரிமாவோ பண்டாரநாயக்க வளாகத்தில் இடம்பெறுகிறது. பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தன இன்று கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும். குறித்த கண்காட்சியில் இலத்திரனியல் வாகனங்களை அசெம்பிள் செய்வது, வாகன தயாரிப்பு, உதிரிப்பாக உற்பத்தி ஆகிய துறைகள் சார்ந்த தொழில் முயற்சியாளர்கள், முதலீட்டாளர்கள், புத்தாக்குனர்கள் ஆகியோர் தமது படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளார்கள். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் பந்துல குணவர்தன, பாரிஸ் உடன்படிக்கை போன்ற ஆவணங்கள் மூலம் மனிதர்கள் சிறப்பாக உயிர் வாழக்கூடிய பொருத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்குவதன் முக்கியத்துவம் பற்றி பேசினார். இதற்காக உலக நாடுகள் சுற்றாடல் நேய போக்குவரத்து கொள்கைகளை அமுலாக்குவதாகவும் அவர் கூறினார்.
தனியார் பஸ் கட்டணம் குறைகிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் தனியார் பஸ் கட்டணத்தை 5% குறைக்க உள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. வருடாந்த பஸ் கட்டண மறுசீரமைப்பு கொள்கையின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்தார். வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைப்பது தொடர்பான உடன்படிக்கையை அமுலாக்கும் யோசனைகளுக்கு பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் கோரப்பட உள்ளது. இது தொடர்பான விவாதங்களை அடுத்த மாதம் 2ஆம் மற்றும் 3ஆம் தேதிகளில் நடத்துவதென பாராளுமன்ற அலுவல்களுக்கான தெரிவுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதென பாராளுமன்ற பணிக்குழாம் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரட்ன குறிப்பிட்டார். பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தனவின் கோரிக்கைக்கு அமைய இன்று தெரிவுக்குழு கூடியிருந்தது. நாளை கொழும்பு மாநகரின் பல பாகங்களில் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வழங்கல் வடிகாலமைப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. நாளை காலை 9 மணி தொடக்கம் நள்ளிரவு வரையிலான 15 மணி நேர நீர்வெட்டு அமுலாகும். இதனால் கொழும்பு, தெஹிவளை, கல்கிஸ்ஸ, கோட்டை, கடுவெல, மஹரகம, புரலஸ்கமுவ, கொலன்னாவ, கொட்டிகாவத்த, முல்லேரியாவ ஆகிய இடங்கள் பாதிக்கப்படும். அத்தியாவசிய பராமரிப்பு வேலைகளுக்காக நீர்வெட்டு அமுலாவதாக அதிகார சபை அறிவித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் 3 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கொழும்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர பிணை மனுவை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக அவரது சட்டத்தரணி அறிவித்துள்ளார். ஒரு இளைஞரை டிபெண்டர் வாகனத்தை பயன்படுத்தி கடத்திய சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு 3 வருட கால சிறை தண்டனை விதித்திருந்தது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை மின்சார சபையில் சமய அடிப்படையிலான தொழில்நுட்ப நிபுணர்களாக கடமையாற்றும் இறுதிக் குழுக்கள் நிரந்தர சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. தேசிய தொழில் பயிற்சி பாடநெறியை பூர்த்தி செய்து பயிற்சியை முடித்துக் கொண்ட 2 குழுக்கள் நிரந்தர நியமனம் பெற்றுள்ளன. கடந்த 6 வருட காலப்பகுதியில் இந்த பயிற்சி நெறியையும் பயிற்சிகளையும் நிறைவு செய்த 10 குழுக்களைச் சேர்ந்த சமய அடிப்படையிலான பணியாளர்கள் நிரந்தர சேவைக்குள் உள்ளீர்க்கப்படுவதற்கான தகுதியை பூர்த்தி செய்திருந்தனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இனி பொதுமக்களை சந்திக்கும் தினங்களில் ஆசிரியர் இடமாற்றங்கள் பற்றி பரிசீலிக்கப் போவதில்லை என மத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனவே பொது சந்திப்பு தினத்தன்று பிரச்சினைகளுடன் மத்திய மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்தை நாட வேண்டாம் என அமைச்சின் செயலாளர் மேனகா ஹேரத் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பாக இடமாற்ற கொள்கை உருவாக்கப்பட்டு ஆளுநரின் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதற்கமையவே எதிர்காலத்தில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என செயலாளர் கூறினார். உலகச் செய்திகள். ஈரானிய மக்கள் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று வாக்களிக்கிறார்கள். கடந்த மாதம் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகியது. அந்த பதவிக்கு பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்வது திடீர் தேர்தலின் நோக்கமாகும். இந்த தேர்தலில் 4 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் பல பரீட்சை களமாக அமைந்த முதலாவது தொலைக்காட்சி விவாதம் நேற்று இடம்பெற்றது. இதில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பும் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஜோ பைடன் சற்று தடுமாறியதை காணக்கூடியதாக இருந்ததென சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் பதிலளித்த விதம் பற்றி ஜனநாயக கட்சி அங்கத்தவர்கள் கரிசனையை வெளிப்படுத்தியதாகவும் தெரிகிறது. அபிவிருத்தி செய்திகள். ஆண்டு ரத்தினபுரி மாவட்டத்தில் அபிவிருத்தி வேலைகளுக்காக இதுவரை 300 கோடி ரூபாய் வரையான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் லலித் பம்பரபொட்டுவ தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த தகவல்களை தெரிவித்தார். மலேக தசாப்தம் வேலைத்திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி பணிகளுக்காக 140 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டுச் செய்திகள்.
இந்தியாவில் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு இடையிலான மேலாண்மை சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழுவினர் இன்று புறப்பட்டுச் சென்றுள்ளார்கள். இந்திய மாநில மட்ட மேலாண்மை விளையாட்டு விழாவில் இலங்கை குழுவினர் விருந்தாளி போட்டியாளர்களாக கலந்து கொள்கிறார்கள். ஆடவர் ஈட்டியெறிதல், 4 தர 400 அஞ்சலோட்டம் போன்ற போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவில் 63வது தடவையாக மாநில மட்ட மேலாண்மை சுற்றுத் தொடர் நடத்தப்படுகிறது. 48வது தேசிய விளையாட்டு விழாவின் ஓர் அம்சமாக நடத்தப்படும் தேசிய கபடி சாம்பியன்ஷிப் சுற்றுத் தொடர் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று காலை 8 மணிக்கு கிளிநொச்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள வடமாகாண உள்ளக விளையாட்டரங்கில் ஆரம்பமாகியது. இந்த போட்டியில் 9 மாகாணங்களைச் சேர்ந்த ஆடவர், மகளிர் பங்கு பற்றுகின்றனர். தேசிய கபடி சுற்றுத் தொடரை விளையாட்டுத்துறை அமைச்சு ஏற்பாடு செய்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பிரிட்டனைச் சேர்ந்த நியோபோல்டு என்ற புதிய நிறுவனம் மிகவும் குறுகிய நேரத்தில் மின்னேற்றக்கூடிய கார் பேட்டரியை உருவாக்கியுள்ளது. இந்த பேட்டரியை 4.5 நிமிடங்களுக்குள் 10% 80% வரை மின்னேற்றக்கூடியதாக இருப்பது சிறப்பம்சமாகும். தற்போதைய டெஸ்லா சூப்பர் சார்ஜரை பயன்படுத்தி ஒரு காரின் பேட்டரியை 15 முதல் 20 நிமிடங்களில் 80% வரை மின்னேற்ற முடியும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. தம்புள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் சில காய்கறிகளின் விலை மட்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்து வருகின்றன. பாகற்காய், போஞ்சி, கேரட், தக்காளி, கரிமிளகாய் போன்ற காய்கறிகளின் 1 கிலோவிற்கான விலை 400 ரூபாவை விட சற்று அதிகமாக இருந்தது. புடலங்காய், வெண்டிக்காய், அவரை போன்ற காய்கறிகளின் விலை மட்டம் 150 ரூபாவுக்கும் 200 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக காணப்பட்டது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல், சபரகமோ, வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யும். மாலை அல்லது இரவில் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள நாளைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள், திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனரகலை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு கடும் காற்று வீசும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாத்திய மாற்றங்களை எதிர்கொள்ளும் நடைமுறையில் பிராந்திய தலைமைத்துவத்தை ஏற்க இலங்கை தயார் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசின் அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்தும் பிரதான பொறுப்பு மாவட்ட செயலாளர்களை சார்ந்ததென பிரதமர் சுட்டிக்காட்டல். பாதிக்கப்பட்ட மற்றும் நிலைமாற்ற குழுக்களுக்கு நிவாரணம் வழங்க அஸ்வசும வேலை திட்டத்தின் கீழ் 11 மில்லியனுக்கும் மேலான தொகை ஒதுக்கீடு. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் எதிர்வரும் 2ஆம், 3ஆம் திகதிகளில். அடுத்த மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் தனியார் பஸ் கட்டணங்கள் 5% குறைகின்றன. ஈரானிய ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு இன்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.